ஹலோ மோட்டோஃபார்ம். நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒரு 2000 காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு எஸ்யூவின்னு சொன்னாலே அதில் கண்டிப்பாக ஒரு 4x4 சிஸ்டம் இருக்குது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அன்னைக்கு எஸ்யூவிஸ்ன்னு அப்டக்கிள் ஹேண்டில் பண்ணுற ஒரு பீரியடில் இருந்தது. நம்ம டாடா மோட்டர்ஸ் எடுத்தோன்னா இந்தியாவோட இண்டிஜினஸ் எஸ்யூவிஸில் ஒன்றான சஃபாரியில் 4x4 இருந்தது, சஃபாரி ஸ்டாமில் இருந்தது, சுமோவில் இருந்தது. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த ஹெக்ஸாவில் கூட 4x4 இருந்தது. 2020 BS6 நார்ம்ஸ் வந்தபோது ஹெக்ஸா ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4x4 நம்ம கூட அவங்களுடைய சஃபாரியில் ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் பண்ணால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருந்தோம். நான் சொல்கிறது ஐஸில். ஆனால் அந்த சேசிஸும் அந்த ஃபியட் சோஸ்ட் என்ஜினுக்கு இருந்த ஒரு என்ஜினியரிங் கேப்பை அவங்க ஃபில் பண்ணலை. நாங்கள் டாட்டாவுடைய மீடியா டிரைவ்ஸ் போகும்போது அவங்க என்ஜினியர்ஸ் கிட்டே எப்போ அதில் ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் வரும்னு கேட்டுட்ருப்போம். அவங்க சொன்னாங்க கூடி சீக்கிரம் நாங்கள் ஒரு என்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கோம். அந்த என்ஜினியரிங்கோட ரிசல்ட்டாக நம்ம 4x4 கேட்ட இடத்துல இப்படி ஒரு QWDன்னு சொல்லக்கூடிய ஒரு 4 வீல் டிரைவ் சிஸ்டம் டியூவல் மோட்டர் செட்டப்போட வந்திருக்கு. ஆக்சுவலி டியூவல் மோட்டர்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இது ஒரு EV. டாடா ஹேரியர்.EV கூட நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இதோட வாக் அரவுண்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் டிரைவ் பண்ண போகிறோம். இதோடைய அந்த டியூவல் மோட்டர் செட்டப் எப்படி இருக்குது, ரெகுலர் ஹேரியருக்கும் இந்த EVக்கு என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, சஸ்பென்ஷன் சிஸ்டம் பற்றி எல்லாமே பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தோன்னா டெல்லிக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கக்கூடிய சூரஞ்ச்கட்னு சொல்லக்கூடிய NCR ரீஜனில் இருக்கிறோம். டாடா மோட்டர்ஸோட ஹேரியர்.EVயோட நேஷ்னல் மீடியா டிரைவ் நடந்துகிட்ருக்குது. நமக்கு இன்வைட் இருந்தது. இன்றைக்கி இந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்ன பார்த்தோன்னா இங்கே ஒரு ரெகுலர் டாட்டா ஹேரியருக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதில் முதல்ல விஷயம் பார்த்தோன்னா இது ஒரு பார்ன் EVன்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும், சேசிஸ் ரெகுலர் ஐஸ்லேருந்து அடாப்ட் பண்ணாமல் EVக்காகவே உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது ரெகுலர் அந்த ஒரு ஹேரியர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஆக்டிவ்.EV ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ன் EV சேசிஸில் பண்ணியிருப்பாங்க. 65 kWh அண்ட் 75 kWhவில் பேட்டரி பேக் இருக்கும். ஒரு EVயோட லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் பீப்புளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ரியர் வீல் டிரைவில் தான் இதோடைய பேசிக் லே அவுட் இருக்குது. அதாவது டிரைவ் ஆக்சில்னு சொல்லக்கூடியது ரியரில் இருக்கும். இந்த QWD சிஸ்டமில் ஃப்ரண்டில் ஒரு இண்டக்ஷன் மோட்டரோட இருந்து ஆல் வீல் டிரைவில் ஒரு 4 வீல் டிரைவ் சிஸ்டமாக ஒர்க் ஆகும். அதை நம்ம டீட்டெயிலாகவே பேசலாம். இப்போ ஆக்சுவலி இது பார்த்தோன்னா இந்த மோனோகா கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ரியர் வீல் டிரைவில் மோட்டார் அந்த போர்ஷனில் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் ஒரு மோட்டார் இருக்கும். பிளாட்ஃபார்முக்கு கீழே அந்த போர்ஷனில் தான் பேட்டரி சாண்ட்விச் பண்ணி வச்சுருப்பாங்க. டாட்டா.EVன்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய EVயாம். இதில் ஹேரியர்.EVன்னு சொல்லக்கூடிய இதோட மானிக்கர். முதல்ல நம்ம சேஃப்டி பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி நமக்கு தெரியும் டாடா மோட்டர்ஸ் சேஃப்டி எவ்வளோ சீரியஸாக இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்திருக்காங்க. மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறதுல இவங்க 5 ஸ்டார் BNCAP ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அது கண்டிப்பாக கிடைக்கணுள்ளது நமக்கு தெரிஞ்சது தான். 7 ஏர்பேக்ஸ் கூட நிறைய செட் ஆஃப் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. லெவல் 2 ADAS இதில் கூட வருது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு E-கால் B-கால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. DVR டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. ஒரு ஹேண்டியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் அப்புறம் ஃபியர்லெஸ் எம்பவர்டுன்னு சீரீஸில் இவங்களோட வேரியன்ட் பிரேக்கப் இருக்கும். வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தோன்னா டாடா மோட்டர்ஸோட சிமிலரான ஒரு ஃபேஸ். ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸ்டீரியர் சில் அவுட் பார்த்தாலே இது டாடா மோட்டர்ஸ்னு தெரியும். கூட அந்த க்ளோஸ்டு கிரில்ல கான்செப்ட் பார்த்தோன்னா இது ஒரு EVன்னு தெரியும். கூட அந்த ஹேரியர் நம்மளோட ஐஸில் எப்படி இருக்கோ அதே பாடி ஷேப்பை அப்படி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹேரியருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. அந்த ஒமேகா ஆர்கிடெக்சரில் அது ஒரு பச் லுக்கிங் SUV, அதை அப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காரை பொறுத்தவரையில் நம்ம ரெகுலரான இப்போ நீங்கள் கனெக்டட் இந்த DRLs கூட இந்த சார்ஜிங் நமக்கு இதில் பார் மாதிரி தெரியும். இந்த பார் லைட்டிங் இண்டிகேட்டர்ஸ் கூட இருக்கிறது. அவங்களோட டிப்பிக்கல் அந்த ஹெட்லாம்ப் LED ஹெட்லாம்ப்ஸ் கீழே கார்னரிங் ஃபங்க்ஷனோட LED ஃபாக் லேம்ப்ஸ் ஆகட்டும், இதில் ஏருக்கான ஒரு கர்டன் போர்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம இருந்தாலும் இதில் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த நம்பர்ஸ்னால் நான் ஃபோனில் எடுக்கிறேன். இது ஒரு SUVயாக தானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம சைடில் இருந்து ஃப்ரண்டில் வரலாம். ஆக்சுவலி SUVன்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆக்சுவலி இந்த 205 mm சொல்லக்கூடியது இந்த இடத்த தான் மீன் பண்ணுது. ஆனால் அந்த ஸ்டெப் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அதை
கால்குலேட் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூன்னு சொல்லக்கூடிய 360 ப்ளஸ் ஒரு 180 அப்படின்னா 540 வியூக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். நம்ம போகிற அப்ஸ்டக்கில், அதாவது நம்ம கிராஸ் பண்ணுற போர்ஷனை ஃப்ரண்ட் கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கீழே என்ன இருக்குன்னு உள்ளதை நீட்டாக காட்டும். அப்போ அது வந்து அந்த அப்ஸ்டக்கில் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதில் வந்து ரேம் பிரேக் ஓவர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 16.6 டிகிரியில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எஸ்யூவி பொறுத்தவரையில் பார்த்தோன்னா ஓவர் ஹேங்ஸ் வந்து அதோடைய ஸ்டைலை கொடுக்கும். இந்த காரோட டீட்டெயிலிங்கில் இந்த ஓவர் ஹேங்ஸுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஓவர் ஹேங்ஸ்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஃப்ரண்ட் போர்ஷன் ஓவர் ஹேங் இதுலேருந்து இது வரைக்கும், ரியர் ஓவர் ஹேங் அதுலேருந்து அது வரைக்கும். யூனிஃபார்ம்னு சொல்கிறதுல இவங்க கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் 884 மில்லிமீட்டர் இருக்குது, ரியர் ஓவர் ஹேங் வந்து 982 மில்லிமீட்டர் இருக்குது. நீங்கள் அப்ரோச் ஆங்கிள் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 25.3 டிகிரியில் இருக்கும். டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து 26.4 இருக்கும். இப்போ இதுதான் இந்த காரை வந்து நீங்கள் வந்து அந்த ராக் கிளைம் பண்ணதாகட்டும், இந்த அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போனதுக்கு சப்போர்ட் பண்ண விஷயம். மற்றபடி சைட் ப்ரொஃபைல் நமக்கு தெரியும், ஃப்ளாட் வீல் ஆர்ச்சஸ் இருக்கும். இங்கே வந்து ரூஃப் வந்து ஸ்லோப் ஆகும், இங்கே விண்டோவிலேருந்து இந்த ரைஸ் ஆகும். நம்ம முன்ன காலத்தில் வந்து சஃபாரியில் இதில் பேட்ஜிங் இருக்கும், ஹேரியரோட பேட்ஜிங் இருக்கும். அந்த பேட்ஜிங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. முன்னாடி ஸ்டீலில் எல்லாம் வந்து ஐஸில் ஃப்ளாஷியாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதான் பேசிட்டு நிற்கும்போது டேனி ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நம்ம வந்து ஆல்ட்ரோஸில் வந்து ஃப்ளஷ் ஃபிட் இருந்தது, ஹேரியரில் ரெகுலரான இந்த புல் டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ளஷ் ஃபிட்டெல்லாம் வந்து லாங் டேர்மில் தலைவலி. நிறைய பேருக்கு திடீர்னு நமக்கு தெரியாதவங்கக்கிட்ட நம்ம கார் வந்து நிற்கிது, டோரை துறைங்கன்னு சொன்னால் அவங்க யோசிப்பாங்க எங்கே ஓப்பன் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நல்லா இருக்குது. இதில் ஒரு இதுக்கான ஒரு ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான கீக்கான ஒரு இது சென்சார் வந்து இந்த பி பில்லரில் இருக்குது. ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது, பேனராமிக் சன் ரூஃப். இந்த போர்ஷன் வந்து டியூல் டோனில் வருது. நீங்கள் ரியரில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி அந்த ஹேரியரோட எஃபெக்ட், அந்த கனெக்டட் லைட் ஸ்ட்ரிப், அந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸ், ஹேரியரோட டாட் டிவி பேட்ஜிங், இதுலேயும் வந்து ஸ்கிட் பிளேட் மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதான பிளாஸ்டிக் தான். ஃப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஏர்வென்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஏரோ டைனாமிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஃப்ளாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூரோ ஃப்ளாப்ஸ்ன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லுவாங்க. ரோட்டில் நடந்து போகிறவங்க, பைக்கர்ஸ், இந்த சைக்கிளிஸ்ட் மேலெல்லாம் தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகாமல் லைட்டாக அதை டைவர்ட் பண்ணி விடும். இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து இதில் ஸ்டாண்டர்டாகவே வருது. உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ஒரு எல்டர்லி பீப்புள் எல்லாம் வந்து ரியர் சீட்டில் ஏறுறதுக்கு மேபி அது கொஞ்சம் ஹை ரைஸாக இருந்ததுன்னா ஹோல்டு பண்ணி ஏறுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு ஹேண்டில் வச்சுருந்தாங்கன்னா இப்படி பிடிச்சி கிளைம் பண்ணி ஏறுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். 360க்கான கேமரா இந்த போர்ஷனில் இருக்குது. டாட் டிவிக்கான அந்த மஸ்கட் இங்கே இருக்குது. 19 இன்ச்சில் வந்து அலாய் வீல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஏரோ டுவல் டோனில் ஏரோஸில் இருக்கும். டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 245, 55, R19. ஆர்டிகுலேஷனுக்கான ஸ்பேஸும் இருக்குது. அப்படி ஓவரால் எக்ஸ்டீரியரில் இவ்வளோ ஸ்டோரி இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த காரோட லெங்க்த்து பார்த்தோன்னா 4607 மில்லிமீட்டர் லெங்க் இருக்கும். அப்போ ஒரு மிட் ப்ரீமியம் இல்லை என்ட்ரி லெவல் ப்ரீமியம் எஸ்யூவியோட லெங்க் இருக்குது. 2741 மில்லிமீட்டர் வந்து வீல் பேஸ் இருக்குது. அப்போ அந்த வீல் பேஸ் நமக்கு உள்ள ஸ்பேஸும் கொடுக்கும். அந்த 65 and 75 kWh பேட்டரி பேக்கை இதுக்குள்ளே வந்து நீட்டாக அவங்களால டக்கின் பண்ண முடியுது. ஏன்னா ஈவிஸை பொறுத்தவரை வீல் பேஸ் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ தூரம் எனர்ஜி டென்சிட்டியான பேட்டரிஸ் வந்து நம்ம உள்ளே வைக்க முடியும். கூட இந்த கலர் வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ்டீரியரில் சொல்லுவோம்ல, நீங்கள் வந்து இந்த கலர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். இந்த காரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட பானட்டை லிஃப்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டாடா மோட்டார்ஸ் ஏன் வந்து அவங்களோட 5 ஸ்டார் வாங்குறாங்கன்னு இதில் தெரியும். பாருங்களேன், இது வந்து நீங்கள் இந்த கார் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து டம்பல்ஸ் வேறு தேவையே வராது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து வெயிட் இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குது. இந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் நல்லா வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் தான் ஃபைனாக இப்போ அவங்க கவனிக்கிறாங்க. நீங்கள் டாடா மோட்டார்ஸ் ஓனர்ஸ்கிட்ட முன்னாடி கேட்டால் தெரியும். இந்த ஸ்டட்டோட டிசைனே குழப்பமாக தான் இருக்குது. பாதி ஸ்டட்டில் நம்ம வந்து வாஷர்லாம் போட்டு வெல்டு பண்ணி வைக்கணும் பழைய கார்ஸில். ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஈவிஸை பொறுத்தவரை நமக்கு ஃப்ரங்க் இருக்கும். ஃப்ரங்கு பாருங்களேன், இதில் வந்து 65 kWh இருக்கும், 75 kWh இருக்கும். 2 ஸ்பேஸிங் இருக்கும். 65 kWhல 65 லிட்டர் வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து 35 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 17 கிலோகிராம் வரைக்கும் இதில் வெயிட் வைக்க முடியும். ஒரு நல்ல பேடெல்லாம் கொடுத்துருக்காங்க, எதுவும் ரேட்டில் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா ரிமோட்லேயே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். 502 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதில் ஒரு பெரிய ஸ்டோரிங் பேட் இருக்குது. இதுக்குள்ளே நீட்டாக வந்து ஒரு ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் வந்து டக்கின் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டியூரபிளாக இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி இந்த கீ ஃபாபை நான் இங்கே எக்ஸ்டீரியர்லேயே காட்டுறேன். ஒரு சர்க்குலர் ஒரு கீ ஃபாப் கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து வெஹிக்கிளை சமன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது என்ஜினை ஸ்டார்ட் பண்ண முடியும். வெஹிக்கிள் வந்து சமன் மோடுன்னு சொல்லக்கூடிய இதில் மூவ் பண்ணி வரும். அப்புறம் வந்து லாக்கிங், அன்லாக்கிங், ஃபைன் மை வெஹிக்கிள் எல்லாமே இந்த ஆப்ஷனில் இருக்கும். இது வந்து குட்டியாக நீட்டாக இருக்குது. ஆனால் இதை வந்து ஒரு டேக் மாதிரி கூட வச்சு நம்ம வந்து இப்படி இதில் நம்ம பக்கிளில் கிளிக் பண்ணி விட்டோம்னா பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும். இதில் வந்து தனித்தனி பட்டன் கிடையாது, காமனாக ஒரு பட்டன் தான். ஆனால் என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபங்க்ஷனுக்காக ஹோல்டு பண்ணி, ஒன்று சிங்கிள் ப்ரெஸ், இதை வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் ஹேரியர் வந்து அப்படி தனியாக ஸ்டேஜுக்கு வந்ததில்ல, அது எப்படி வந்ததுன்னு இப்போ நம்ம டெமோவை காட்டுவோம். ஓகேண்ணா. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியல, சம்மன் மோட். சம்மன்னா சம்மன் அந்த கோர்ட்டில் போய் சம்மன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான். அதாவது நம்ம கூப்பிட்டா வரும், இல்லைனா நான் வந்துட்டேன்னு சொல்லும், அதுதான் சம்மன். கோர்ட்டில் வந்து சம்மன் வீட்டில் இருந்து கொடுப்பாங்க. இது அப்போ உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரும். வீட்டில் வரும். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வண்டி லாக்கில் இருக்குது. ஓகே. அதை வந்து கீழே வந்து அன்லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிப்போம், அடுத்து அன்லாக் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஹோல்டுங்கிற பட்டனை அமுத்தி பிடிக்கணும். ஹோல்டு பட்டனை வந்து அமுத்தி பிடிப்போம். அமுத்தி பிடிச்சிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்னது? டிஆர்எல் எரியும். டிஆர்எல் எரிஞ்சிச்சு. வெல்கம் லைட் வந்ததுக்கப்புறம் டிஆர்எல் எரியும். 3 வண்டிக்கும் டிஆர்எல் எரிஞ்சாச்சுல்ல? 3 வண்டிக்கு எரியுது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் ஏரோ மார்க் போட்டிருக்கு, பேக்னா பேக் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வரணும், வண்டி ஃப்ரண்ட் வரணும். அந்த ஃப்ரண்ட்டை வந்து அமுத்தி பிடிக்கணும். நல்லா அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும், கொஞ்சம் கை வலிக்கும். வண்டி வருது. நம்ம ஹேரியர் டிவியோட இன்டீரியர் பார்ப்போம். ஒரு டிஜிட்டல் டாமினன்ஸ் வந்து ஃபுல்லாக தெரியும். பெரிய ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், ஒரு டிஜிட்டல் காக்பிட், இங்கே கொஞ்சம் கெப்பாசிட்டி டச்சஸ், இங்கே கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக பிஸியாக இருக்குது. ஒரு மாடர்னான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இதில் ஒரு கன்சர்னாக இல்லை வந்து ஒரு கிரிட்டிக்காக நம்ம என்ன சொல்லணும்னா, டாட்டாவோட எல்லா கார்ஸ்லையும் பார்க்குற அதே லே அவுட்டில் இருக்கிறது மட்டும்தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா நமக்கு பார்த்தோன்னே இது வந்து டாட்டாவுடைய பஞ்சில் இருந்து இப்போ ஆல்ட்ரோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே சிமிலராக இருக்குது. ஐ மீன் அந்த லே அவுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் லே அவுட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நல்ல சாஃப்ட் டச்சான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஷ் பேடில் ஒரு நல்ல செராமிக் இல்லை டாட்டட் பேட்டர்ன்ஸும் வெர்டிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பெரிய பியானோ பிளாக் போர்ஷன், இதுக்குள்ளே ஆம்பியன் லைட்டிங் இருக்குது, 64 கலரில் இருக்கும். இந்த போர்ஷனில் பாருங்கள் ஒரு லெதரைட் மெட்டீரியல், அதில் ஈவியோடைய இதுக்காக அந்த ப்ளூ அப்படி ஸ்டிச் ஆகி வருது. அதெல்லாம் நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ், நல்ல ப்ரீமியம் இருக்குது. ஏசி வென்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. வென்ஸோடைய சுவிட்சஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. அதில் வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஹைலைட்டிங் இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய அந்த டிஜிட்டல் ஸ்டியரிங் வீல், இது இப்போ யூஸ்வலி நம்ம டாடா கார்ஸில் பார்க்குறது. இந்த போர்ஷன் பார்த்தோன்னா இது வந்து இந்த சென்ட்ரல் கன்சோலில் வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங், இதில் வந்து 45 வாட்டில் ஒரு சி டைப் சார்ஜர், ஒரு ஜுவல் பேட்டர்னில் ஒரு ரோட்டரி நாபில் வந்து டிரைவ் அண்ட் டெரைன் மோட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இது வந்து டிரைவ் மோட்ஸ் இங்கே இருக்கும், டெரைன் மோட்ஸ் இதில் இருக்கும். ஐ மீன் இது வந்து நல்ல ஒரு லுக்கை கொடுக்குது இந்த போர்ஷனுக்கு. இவங்களுடைய அந்த ஜாய்ஸ்டிக் டைப்பில் இருக்கக்கூடிய கியர் செலக்டர், இது ஆக்சுவலி ஒரு டிரைவ் பை ஒயர் கான்செப்டில் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து அது கேபிள் எதுவும் போகலை, ஒயரில் தான் இருக்கும். பார்க்கிங் பிரேக் ஆகட்டும், இந்த கீ வைக்கிறதுக்கான இது வந்து நம்ம பார்த்தோன்னா வெளியில் பேசினோம் பார்த்தீங்களா, பி பில்லரில் இருக்கக்கூடிய அந்த கார்டு வைக்கிறதுக்கு இதில் ஒரு போர்ஷன் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த கீ வைக்கிறதுக்கு அது ரேட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரிசர்ஸ் வச்சுருக்காங்க. 2 பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, மூவபிள் ஆம்ரெஸ்ட், அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் போர்ஷன் இருக்குது. இந்த காரில் வந்து இதோடைய சிஸ்டம் எல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்காக ஒரு ஒயர்லெஸ் அடாப்டர் இதில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதுலேயும் கூல்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது, உள்ளேயும் சார்ஜிங்க்கான பாயிண்ட் இருக்குது. நீங்கள் சீட்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும். எப்போவுமே சீட்டிங்கில் வந்து இவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா சீட்டிங் நல்லா இருக்கும், சைட் போல்ஸ்ட்ரிங், டை சப்போர்ட் நல்லா இருக்குது, வெண்டிலேட்டட் ஆப்ஷன் இருக்குது. மெட்டீரியல் சூஸ் பண்ணியிருக்கிறதும் நல்ல சாஃப்டான நல்ல ப்ரீதபிள் மெட்டீரியல். ஸ்டிச்சிங்கும் நல்லா இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ப்ளூ ஸ்டிச்சிங் வந்து முன்னாடி வந்து நம்ம நெக்ஸானில் பார்க்கும்போது அந்த ப்ளூ ஹைலைட்ஸ் வந்து இந்த விண்டோ லைனில் ஃப்ரண்டில் ரியரில் எல்லாம் பார்ப்போம்ல, அதோட ஹைலைட்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் வந்து ஒரு 6-வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 3 மெமரி கொடுத்துருப்பாங்க. வெண்டிலேட்டருக்கான பட்டன் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தோன்னா 4-வே இருக்கும். அப்படி பிஸியாக தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ரூஃப் லைனர் பாருங்களேன். ரூஃப் லைனர் வந்து நல்ல ஒரு நிட்டட் ஃபேப்ரிக், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது. மெட்டீரியல் சூஸிங்கும் நல்லா இருக்குது. இந்த பேனராமிக் சன்ரூஃபுக்குள்ளே அந்த ரெயில்ஸ் எல்லாம் கன்சீல் பண்ணி நீட்டாக பீடிங் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. 7 ஏர்பேக்ஸில் டிரைவருக்கு நீல வந்து ஒரு அடிஷ்னல் ஏர்பேக் இங்கே வரும். அது கண்டிப்பாக சப்போர்ட்டிவான விஷயம். என்னென்னா நம்மளை ஒரு கிராஷில்
நம்ம காலை வந்து காப்பாற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். பெடல் ஸ்பேஸிங்கும் நல்லா இருக்குது. டிரைவருக்கான ஒரு லெக் ரெஸ்ட்டுக்கான ஒரு டெட் பெடல் இருக்குது. ப்ளஸ் ஸ்பேஸிங் நல்லா இருக்குது. சடனாக பார்த்தா நீங்கள் ஆர்கன் பெடல்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆர்கன் பெடல் கிடையாது. கூட நீங்கள் ஆதி காலத்தில் இருந்த சஃபாரிலே வந்து டோர்ஸில் வந்து இந்த ஒரு ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கும். நம்ம சைக்கிளிஸ்ட் திறக்கிறவங்களெல்லாம் ஒரு இது திறந்ததுன்னா பின்னாடி வரவங்களை வந்து கண்டிப்பாக அலர்ட் பண்ணும். பாட்டில், மேகசின், நம்பர்லாம் எல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் இருக்குது. பெரிய ஒரு டோர் பாருங்களேன், கீழே வரைக்கும் அந்த ரப்பர் பீடிங் போகுது. அதனால் இந்த ரன்னர் போர்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டர்ட் வராது. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். ஒரு 14.53 இன்ச்சில் வந்து சாம்சங் நியோ QLED இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஹார்மனோடது. அந்த டிஸ்பிளே வந்து சாம்சங்கோடது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது இந்த காரோட சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஹையாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. டே டைம் விசிபிலிட்டி பர்ஃபெக்ட். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்குது. இதில் ஒரு கவுல் இல்லாத போதும் டே டைம் எப்படி இருக்கிறது வந்து சப்போர்ட்டிவ். இதில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் காட்டுது பாருங்கள். டெல்லி மாதிரி ஒரு இடத்துல வந்து ஏர் குவாலிட்டி நம்ம கண்டிப்பாக தேவை. நம்ம ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் அதை பேஸ் பண்ணி பேசியிருந்தோம். இது PM 2.5 அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். இதில் இன்னொரு ஹைலைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த 360 டிகிரி கேமரா பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு ஹைலைட்டே இந்த செட்டிங்ஸில் போய் இந்த டிரான்ஸ்பரண்ட் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எக்ஸ்டீரியர் நான் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நமக்கு ஃப்ரண்டில் இருக்கிற அப்டக்கிள், கீழே இருக்கிற அப்டக்கிள் எல்லாமே தெரியும். இது ஆக்சுவலி உள்ள கேமரா கிடையாது, தனியாக அடிஷ்னலி கேமராவே கிடையாது. இந்த 4 கேமராவும் ஆல்ரெடி நம்ம கிராஸ் பண்ண ஏரியாவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதில் உள்ள ஃபூட்டேஜஸை பேஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்ட் வியூ கொடுக்குது. கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்குது. நாங்கள் இந்த பிளேஸுக்குள்ளே வரும்போது நிறைய கல்லெல்லாம் இருந்தது. அந்த கல் போர்ஷனை கிராஸ் பண்ணுறதுக்கு இது நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா JBLோட 10 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, சவுண்ட் மோட்ஸ் இருக்குது, டால்பி அட்மோஸ் இருக்குது. அவங்க டெமோ காட்டினாங்க, நல்லா இருந்தது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. இதோடைய மெயின் ஹைலைட்டே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த IRI கனெக்டட் ஆப் தான். அதில் வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் வாட்சை லிங்க் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அந்த ஆப்பை போட்டு நம்ம இந்த காரை வந்து டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் RK.EVன்னு சொல்லக்கூடியது நம்ம நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் மாதிரி. இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும், நம்ம விருப்பத்துக்கு நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். இன்கார் ஆப் ஸ்யூட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நம்மளுடைய இது எல்லாமே இதில் இருக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவ் பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோடைய ஃபாஸ்டேக் ஆகட்டும், நம்ம சார்ஜிங்காக பே பண்ணுறது எல்லாமே நம்ம இது கூட லிங்க் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ இது ஒர்க் ஆகலை, ஏன்னா நம்ம வந்து IRI ஆப் மூலமாக நம்மளுடைய ஓனருடைய மொபைல் ஃபோன் லிங்க் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து டிரைவருக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் பர்ஃபெக்டாக கொடுக்குது. இப்போ இன்னொரு ஹைலைட் இந்த காரில் இருக்கிற பார்த்தோன்னா இந்த டிஜிட்டல் IRVM. இது வந்து ஒரு கேமரா பேஸ்டு ஒரு சிஸ்டம். கூட இது DVR-ஆக ஒர்க் ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ ரியர் கேமராவில் இருக்குது. இதில் கொஞ்சம் கெப்பாசிட்டி டச்சஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூன்னு சொல்லக்கூடியதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஃப்ரண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து 2 ஸ்க்ரீன்ஸும் பார்க்க முடியும். கூட நீங்கள் இதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அந்த லூப் டூரேஷன், DVR-ஓட லூப் டூரேஷன் நம்ம மாற்ற முடியும். மைக் ஆஃப் ஆன் இருக்கும். கூட இதில் பாருங்கள், இதை ஆஃப் பண்ணி விட்டோன்னா ரெகுலர் மிரராகவே இது ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு மாடர்னிட்டியான ஒரு விஷயம். ஆனால் நிறைய கார்ஸில் வந்து இது இருந்தால் கூட நம்ம நிறைய டைமில் டிரைவிங்கில் இது இருந்தால் கூட நமக்கு மிரர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். கூட இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கேமராவுடைய ஜூம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தோன்னா ஒரு 10.25 இன்ச்சில் ஃபுல் டிஜிட்டலி ஒரு டிஜிட்டல் காக்பிட் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டிரைவிங்க்கு இல்லை டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஆடாஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியும். எனர்ஜி ஃப்ளோ, மேப்ஸ் ஆகட்டும், பர்ஃபெக்டான நேவிகேஷன். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணோன்னா அதில் காட்டும். அது நீட்டாக டீப் டவுனில் இருக்குது, கவுல் இருக்கிறதுனால விசிபிலிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்குது. ரீஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லாமே அதில் தெரியும். ரியர் சீட் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணால் கூட ஹெட் ரெஸ்ட் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஈஸியாக உள்ளே வரலாம். முதல் விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே, கூட ஒரு சாலிட் டட் இருக்குது. முதல் விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே ஃப்ளாட் ஃப்ளோர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் ஷோரூமில் போய் வந்து ஹேரியரோடைய ஐஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன டனல் இருக்கும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்டாக இருந்தாலும் ஃபியூல் லைன் ஆகட்டும், பிரேக் லைனுக்கான ஒரு டனல் இருக்கும். ஈவியோட ஒரு அட்வான்டேஜே இது தான் பாருங்கள், ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர் கொடுக்குது. 3வது ஆளையும் நீங்கள் வந்து உட்கார வச்சிங்கன்னா அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக உட்கார முடியும். இங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனே இல்லை, அது இதோடைய ஒரு அட்வான்டேஜ். கூட
சஃபாரின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் முதல் காலகட்டத்தில் இருந்தபோது நிறைய சாஃபர் ட்ரிவனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாஸ் மோடுன்னு சொல்லக்கூடிய சஃபாரியில் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் Harrier.ev வந்தபோது அந்த பாஸ் மோடை திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பாருங்கள், எலக்ட்ரிக்கலி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு லெக் ரூம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன். நம்ம முன்னாடி காலகட்டத்தில் வெண்டோ வந்த புதுசில் வெண்டோவில் இதில் ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்த சீட்டை வந்து இது பண்ண முடியும். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயம். கூட நீங்கள் பாருங்கள், ஃப்ளாட்டான ஒரு சீட், நல்ல தை சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதில் வென்டிலேட்டட் சீட் மிஸ்ஸிங், மேபி கொடுத்துருக்கலாம். பில்லர்ஸில் ஏசி வென்ஸ் இருக்கிறது நல்லா இருக்குது. விண்டோ லைன் வந்து ப்ராப்பராக இருக்குது. இதை நம்ம சொன்னோன்னா ரியர் லாஞ்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் சீட்டை விடைக்கும் இந்த சீட் கொஞ்சம் மேலே இருக்குது. காம்படிஷனை விடைக்கும் 40 மில்லிமீட்டர் ஹையாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டேடியம் சீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. கூட நீங்கள் பாருங்களேன், ஒரு கம்ஃபர்ட் ஹெட் ரெஸ்ட்டுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. நல்ல ஒரு போர்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து சீட் பெல்ட்லாம் போட்டு அப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி உங்களை பிடிச்சி வச்சுக்கிடும். இதில் வந்து இந்த மெட்டீரியல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள். முன்னாடி இதில் எங்கேயாவது ஒரு ஸ்டிச்சஸாவது வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் ஓகே, இந்த ஸ்டிச்சஸில் கூட பெரிய குறை சொல்ல முடியாது. பாக்கெட்ஸும் நல்லா இருக்குது. இந்த மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுலேயும் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஆம்ரெஸ்டோடைய பாயிண்ட் ஓகே தான். 65 வாட்டில் வந்து சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லேப்டாப்ஸ் எல்லாம் ஆன் த கோவில் வந்து சார்ஜ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் இருக்குது, வெஹிக்கிள் டு லோடும் இருக்குது. வெஹிக்கிள் டு லோடில் இது வந்து வெஹிக்கிள் டு லோடில் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வெஹிக்கிள் டு லோடை வந்து நம்ம தனியாக பேசும்போது ஈவிஸில் சார்ஜ் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆனால் அது ப்ராப்பராக இந்த மாதிரி சிஸ்டமோட தந்தாங்கன்னா நம்ம லேப்டாப்ஸ் எல்லாம் ஆன் த கோலை பார்க்க முடியும். இந்த போர்ஷனும் ஹெட்ரூம் ஓகே தான். நம்ம டிரைவிங்கில் பேசலாம். எக்ரெஸ் பார்ப்போம். கூட இதில் ஒரு சன் பிளைண்டர் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டாண்ட் பையாக இருக்கிறது நல்லது தான். ஸ்டெப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ இந்த காரில் ADAS இருக்குது. ADAS இருக்கிற வெஹிக்கிள்ஸில் பார்த்தோன்னா சடன் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் வந்து ஆன் ஆச்சுதுன்னா பின்னாடி வர்ற வெஹிக்கிள்ஸுக்கு வந்து சடன் பிரேக் பண்ண முடியாது. அப்படின்னா அதுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக பார்த்தோன்னா பிராண்ட் வந்து இப்படி ஆட்டோ பிரேக்ஸ் கீப் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஸ்டிக்கர் வச்சுருக்காங்க. நம்ம மோட்டோ வேகன் மெர்கன்டைஸில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டிக்கர் பண்ணோம். கூட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் ஒரு ஸ்டிக்கர் பண்ணோம். இது வந்து பின்னாடி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியாட்டி கூட ஒரு அலர்ட்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக சப்போர்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ ADAS எக்யூப்டு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்டிக்கர் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூட வாட்ஸ்அப் நம்பரில் பிங்க் பண்ணுங்கள். வெப்சைட்டெல்லாம் இப்போ கிடையாது, வாட்ஸ்அப் மூலமாக தான் நீங்கள் வாங்கணும். ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் பற்றி பேசுவோம். முதல்ல பார்த்தோன்னா ரெகுலராக ஒரு EVஸ்ன்னு சொல்லும்போது அது மோட்டரை வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவில் வச்சுருப்பாங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவில் அது காமனாக போகும். ஆனால் பேசிக்கலி இதில் நம்ம பார்த்தோன்னா ரியர் வீல் டிரைவில் தான் ப்ரைமரி மோட்டர் இருக்கும். ஒரு 238 PS-ம் 350 Nm டார்க்கும் இருக்கும். பேசிக்கலி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 238 PS-ம் 350 Nm 65 kW வரைக்கும் அந்த 75 kW வரைக்கும் சிமிலர் தான். இதில் வந்து ஒரு மல்டிலிங்க் இண்டிபெண்டன்ட் ரியர் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. தனியாக தான் இருக்கும். இதுக்காகவே அவங்க டிசைன் பண்ண ஒரு சிஸ்டம். இதில் வந்து MTVCL அந்த மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்டுன்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் இதில் இருக்குது. நம்ம டிரைவிங்கில் அதை பேசலாம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து ரியர் வந்து ஸ்டாண்ட் பையான இது ஆட்டோமேட்டிக்காக டாப் எண்டில் இருக்கக்கூடிய அந்த QWD இல்லை 4 வீல் டிரைவ் சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஃப்ரண்டில் ஒரு இண்டக்ஷன் மோட்டர், ஒரு ரெடியூசர் இன்க்ரீசரோட ஒரு இண்டக்ஷன் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த இண்டக்ஷன் மோட்டரோட பர்பஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 வீல் டிரைவுக்கான பர்பஸ் அது கொடுக்கும். அந்த 4 வீல் டிரைவ் என்ன பண்ணுவோம்னா ஒரு 158 Nm ஆஃப் டார்க்கு கூட அடிஷ்னலி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த அடிஷ்னல் டார்க் தான் அந்த 505 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி இது ஒரு ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமாக ஒர்க் பண்ண வைக்கும். மற்றபடி இது ரெகுலரான நம்ம ஒரு ஈவியில் என்ன பார்ப்போமோ அது மாதிரி தான். ஆனால் இதனுடைய மெயின் ஹைலைட்டு அந்த ரியர் வீல் டிரைவ் ப்ரைமரி லேஅவுட்டும் ஆல் வீல் டிரைவுக்காக ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த இண்டக்ஷன் மோட்டர் அது ஆட்டோமேட்டிக்காகவே சிங்க் ஆகிறது மாதிரி வைக்க முடியும். நம்ம பூஸ்ட் போட்டால் அது ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ராக் ரால் போட்டோன்னா ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும். அது வந்து இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா IP67 ஸ்பெசிஃபைட் பேட்டரி பேக், அதில் லிக்விட் கூலிங்கான இது இருக்குது. ஏரோ எஃபிஷியன்சி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரெகுலரான அந்த சிஸ்டம். ஆக்சுவலி இதில் பார்த்தோன்னா அந்த மல்டிலிங்க் ரியர் சஸ்பென்ஷன் இருக்குது. மல்டிலிங்க் போடுறதுக்கான அட்வான்டேஜ் இதில் தெரியும். நீங்கள் ரெகுலராக ஒரு ட்விஸ்ட் பீம் இருந்ததுன்னா நமக்கு இப்படி ஒரு அப்டக்கிள் ஏறும்போது இந்த அப்டக்கிளோடைய எஃபெக்ட் வந்து ரைட் சைட்லேயும் தெரியும். ஆனால் இங்கே வந்து இண்டிபெண்டனால ஃப்ரண்டில் நமக்கு எப்படி இண்டிபெண்டன்ட் தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்களேன், இந்த அப்டக்கிளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் போர்ஷன் வந்து ரைஸ்டாக இருக்குது, அது ரெகுலர் போர்ஷனில் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். உள்ளே வந்து ரைடில் டிஃப்ரென்ஸை கொடுக்கும். இந்த ரைடு எப்படி கொடுக்குன்னா இவங்க அல்ட்ரா கிளைட் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா கிளைட் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு வீலுக்கான அந்த அப்டக்கிள்ஸை வந்து மற்ற சைடுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணும். நம்ம Harrier.ev வந்து டிரைவ் பண்ணலாம். கீ ஃபாப் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த சம்மன் மோடுக்கெல்லாம் இதான் யூஸ் பண்ணணும். ரவுண்டில் நல்லா இருக்குது. நம்ம இதில் போட்டுக்கிட்டு
புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் பெடல் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்சுவலி மெமரி சீட்டுக்கு வரணும். ஆனால் இதில் மெமரி செட்டிங் இல்லை, எல்லாமே பிரைட் அப் ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஹைவேஸில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருந்தால் மற்ற ரோடு யூஸர்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணுங்கள். ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. எல்லோரும் சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகும்போது நம்ம கரெக்டான பிளேஸில் இருக்க முடியும். இல்லாட்டி வந்து நம்மளை அது இன்ஜூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேஃப்டி மற்ற ரோடு யூஸர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரோட்ஸ் வந்து சேஃபராக்க முடியும். நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறோம். பேசிக்காக இதோடைய ட்ரைவ் மோட் பார்த்தோன்னா சிட்டின்னு சொல்லக்கூடியதான் நார்மல் பேசிக் ட்ரைவ் மோட். இப்போ முதல்ல வந்து நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம யூஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். என்ன ஃபேக்ட்னா, நம்ம சீட்டிங் ஆகட்டும், இந்த ஸ்டியரிங் பாயிண்ட் ஆகட்டும், ஏன்னா அது ஈவினால் இப்போ நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஐஸ் ஓட்டும் போது கியரிங் மேனுவல்னால் மொத்தம் நம்ம கண்ட்ரோல், இல்லாட்டி கூட ஒரு லைட் ஃபுட்டடாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த வெஹிக்கிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக நடக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பயங்கர டார்க். நீங்கள் வந்து 238 PS-உம் 350 Nm டாப் ஆன் டேப் இல்லையா, இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்கிற ஒரு ஃபீலில் ரியர் வீல் டிரைவ்னால அது ரொம்ப குவிக்காக இருக்குது. அப்போ நம்ம அந்த வெஹிக்கிள் கூட செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், இது ஒரு நெகட்டிவாக நான் ப்ளேஸ் பண்ணலை. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் முதல்ல, அது நமக்கு செட் ஆகாதோ, ஜிஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆக்சலரேஷனோட ட்ராட்டில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு உள்ளது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த அல்ட்ரா கிளைட் சிஸ்டம் அவங்க மீன் பண்ணதே, அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனோட பாயிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணதே எதுக்குன்னா, ஒரு ஹேண்ட்லிங்கும் ப்ளஷ் ரைடு கொடுக்கணும்னு சொல்லி தான். ரைடு வந்து சோஃபார் நல்ல சாஃப்டான ரைடு. நாங்கள் வந்து அந்த வாக் ரவுண்ட் எடுத்த போர்ஷன் வந்து ஃபுல்லாக பிட்டர் பேட்டரான இடம், அதில் எல்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்தது. ஒரு செட் ஆஃப் ஒரு வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் லைட்டாக இருக்குது. அது அந்த அந்த சாஃப்ட்னஸோட ஒரு எஃபெக்ட். டேனி, அந்த மூமெண்ட் உனக்கு இருக்கா? சென்ஸ் ஆஃப் ஒரு மூமெண்ட் இருக்குது. ஒரு ஸ்லைட் ரோல் சில சின்ன கார்னர்ஸில் நாங்கள் கொஞ்சம் ஸ்டீப்பாக கட் பண்ணோன்னா இருந்தது. சிட்டி டிரைவை பொறுத்தவரையில் என்னென்னா, இந்த விசிபிலிட்டி கண்டிப்பாக பர்ஃபெக்ட். பிட்டர் பேட்டர்ஸ் என்ன பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸு, ப்ரோக்கன் ஜாயின்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். அந்த ஒரு ரோல் உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு ரோல் இருக்குது, ஆனால் சாஃப்டாக தான் மூவ் ஆகுது. இது நீங்கள் என்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் அட்டைன் பண்ணுறதுல தான் பிரச்சனையே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சேசிஸில் வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்குது. அப்போ சஸ்பென்ஷனை நம்ம ஸ்டிஃபாக போட்டோன்னா ரைடு போயிடும். அப்படி பார்க்கும்போது அந்த ரைடையும் கொடுக்கணும், அந்த ஸ்டிஃப்னஸையும் எடுக்கணும். ஏன்னா இது அப்படி ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்லாம் அப்படி சோக் பண்ணியிருக்கு. ஏன்னா லோ ஸ்பீட் ரைடு தான் இன்றைக்கி நிறைய எஸ்யூவிஸில் நமக்கு இல்லை. இதில் நல்ல லோ ஸ்பீட் ரைடு, அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்குது. இதை பாருங்கள், அப்படி சோக் பண்ணி எடுக்குது, எதுவுமே உள்ளே டிரான்ஸ்லேட் ஆகலை, லிட்ரலி அது தெரியுது. அப்புறம் ரீஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பேடல்ஸ் யூஸ் பண்ணி நான் இப்போ லெவல் 1 வச்சுருக்கேன். லெவல் 2, லெவல் 3 நம்ம போனோன்னா சிங்கிள் பெடலாகவே நம்ம பிரேக்கெல்லாம் பண்ண வேண்டாம், அதுவாகவே பிரேக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவிஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன் வந்து ஸ்லோ ஸ்பீடில் நம்ம போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் ஒரு பைக்கர் போகிறாருன்னா அவருக்கு காதில் வந்து ஒரு கார் வரக்கூடியதே தெரியாது. அதுக்காக தான் வந்து அலர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆவாஸ்ன்னு அதை டெக்னிக்கலி சொல்லுவாங்க, அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம். நம்ம ஸ்லோ ஸ்பீடில் போகும்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு ஹார்ன் வந்து அந்த கிரில் பக்கத்தில் இருக்கும், ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும். அது இதில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நமக்கு ஆவாஸோட சவுண்டு வந்து நமக்கே சில நேரம் கேட்குது. அது ஒரு அலர்ட்டிங் டிவைஸ், அது கண்டிப்பாக தேவை தான். இதில் பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆகுது. இப்போ சிட்டி ஸ்பீட்ஸில் பார்த்தோன்னா ஸ்டியரிங் வந்து நல்ல லைட்டாக இருக்குது. இந்த போர்ஷனில் நம்ம கண்ட்ரோலில் வெஹிக்கிள் ஈஸியாக நம்மளால் மெனுவர் பண்ண முடியும். இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய பாயிண்ட்டே வந்து சஸ்பென்ஷன் தான். ஆக்சுவலி அவங்க வந்து அந்த மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இதை வந்து நீங்கள் மஹேந்திராவுடைய கார்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இந்த மஹேந்திராவோட ரெஃபரன்ஸ்க்காக இதை நான் பேச வரல, அந்த சிஸ்டம்காக. நீங்கள் இவங்களோட ப்ரௌசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நானும் பார்த்தேன். இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து இவங்களும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் இல்லை ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங்னு சொல்லக்கூடியது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டான ஒரு டெர்மினாலஜி. அதுக்கான அசிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்குதுன்னா, ஃப்ரண்டில் லிட்ரலி மெக்பர்சன் ஸ்டட்டு ஸ்டெபிலைசர் பார் இருக்கும், ரியரில் இண்டிபெண்டன்ட் அந்த மல்டிலிங்கில் அதை டேம்பிங்கை பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து
மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட். அதோடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லோ ஸ்பீட் ரைடில் இந்த மாதிரி புரோக்கன் ரோட்ஸில் பர்ஃபெக்டாக தெரியுது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது வந்து அந்த இம்பேக்ட்ஸ் அப்படி அப்சர்வ் பண்ணி அந்த ரீபவுண்ட் ஸ்டாப்பிங் வந்து அதை கரெக்டாக பண்ணி நமக்கு வந்து பாடிக்கு அதை டிரான்ஸ்லேட் ஆகாமல் பர்ஃபெக்டாக சிங்க் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளஷ்னஸ் வந்து ஹைவேஸுக்கு ஒரு லைபிலிட்டி ஆகுமான்னு உள்ளது நம்ம இன்னைக்கு ஹைவேல போய் தான் செக் பண்ணணும். சிட்டியில் இந்த மாதிரி புரோக்கன் ஏரியாஸ்லாம் இது ஒரு ப்ரீஸ். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. நான் வந்து இந்த டெரெயின் மோட்ஸில் வந்து மட் ரட்ஸ் போட்டிருக்கிறேன். நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்டு வந்ததுக்கும் இந்த மாதிரி நம்ம இந்த டெரெயின் மோட்ஸை மாற்றும் போது இது ஆல்ரெடி அவங்க டியூன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அது கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இதில் இந்த அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த டெரெயின் மோட் சேஞ்ச் ஆகும்போது இல்லை வந்து ரியர் வீலும் ஃப்ரண்ட் வீலும் ஸ்லிப் ஆகிறது மாதிரி தெரியும் போது இந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் என்கேஜ் ஆகும். அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளை கட் பண்ணுறது நமக்கு தெரியுது. ஐ மீன் அது வந்து கண்டிப்பாக அந்த ஆல் வீல் டிரைவோடைய ஒரு இதில் ராக் கிரால்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம இங்கே எதுவும் பண்ண முடியாது. அதுதான் மிஸ்டர் ஃபகத் வந்து அங்கே மேலே கிளைம் பண்ணி ஏற்றுனது. கஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ கஸ்டம் மோடுன்னு சொல்லக்கூடியது நம்ம விருப்பத்துக்கு வந்து இதோடைய அந்த டெரெயின் மோடை வந்து செட் பண்ண முடியும். அது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ சிட்டின்னு சொன்னோன்னா ரெகுலர் ஸ்டைலுக்கு வந்துச்சு. இதில் என்னென்னா இது எல்லாமே பண்ணுது, ஆனால் ஒரு செட் ஆஃப் ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து உள்ளே நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்குது. நம்ம ஹைவே வந்துட்டோம், நீ ஹைவே ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஹைவேஸில் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ட்ரைவ் பண்ணியிருப்போம். எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு Q&A வீடியோ கூட பண்ணும்போது இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி வந்து ஹைவேஸில் வந்து ஹேண்ட்லிங்கில் சில டைம் ஒரு லயபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லி, அந்த ஒரு போர்ஷன் இதில் வந்து ஒரு 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 டவுட்டை நமக்கு கொடுக்குது. என்னென்னா, சாஃப்ட் டியூன்டு சஸ்பென்ஷனுடைய சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு இதில் அட் டைம்ஸில் தெரியுது. என்ன பாயிண்ட்டை நான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ரியரில் இருந்து நமக்கு டார்க் வந்து ஃப்ளோ ஆகுது பேசிக்கலி. இப்போ நான் சிட்டி டிரைவ் மோடில் தான் இருக்கேன், ஸ்போர்ட் மோடெல்லாம் போடலை. ரியரில் இருந்து டார்க் ஃப்ளோ ஆகும்போது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம லிஃப்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பார்த்தீங்களா, ரோடோட மூமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டியரிங்கில் நமக்கு தெரியுது. அதாவது சாஃப்ட்டு வந்து கம்ஃபர்ட்டில் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் ஹேண்ட்லிங்கில் அந்த அளவு அந்த கம்போஷர் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். இதுதான் இதோட பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்குது, பிட்டர் பேட்டர்ஸ் ஆகட்டும், இந்த எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்லி பண்ணுது. அந்த ஆக்குரேட் ஸ்டியரிங்கையும் அந்த நீங்கள் இப்போ வந்து ஒரு கார்னர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக கார்னர் பண்ணணும்னு நினைப்பீங்களோ அது வந்து இதில் இருக்காது. ஃபீட்பேக் இருக்குது, ஆனால் வந்து அந்த ஒரு கம்போஷர் மிஸ் ஆகுது. அதை நான் எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ஈவியை பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் காரை விடைக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல் இந்த சென்ஸ் வந்து ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால ஈவிஸால் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் கூட பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா ஆக்சிலுக்கு வந்து ஈக்குவல் லோடு இருக்கும், ஈக்குவலி வந்து அது கண்ட்ரோல் கொடுக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனோட அட்வான்டேஜ் நமக்கு மிஸ் ஆகுது. ஒரு ஃப்ளோட் வந்து தெரிஞ்சிட்டே இருக்குது. இதுதான் நாங்கள் கொஞ்ச நேரமாக டெஸ்ட் பண்ணுறோம். கம்ஃபர்ட் எல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் இந்த பாருங்கள், இந்த ஒரு கார்னரில் நீங்கள் ஸ்பீட்ஸில் போனீங்கன்னா அந்த ரோல் வந்து நல்லாவே தெரியுது. அந்த லேட்ரல் ஃபோர்ஸஸ் வந்து வெஹிக்கிளை வந்து டிப் பண்ணுது. இந்த போர்ஷன் ஒரு ஹேண்ட்லரை வந்து இதில் கரெக்டாகவே காட்டலை. நான் சொல்ல வந்தது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எப்படி நினச்சோன்னா, நீங்கள் சஃபாரியும் ஹேரியரும் ஒமேகா ஆர்கிடெக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிளான்டடாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் ஹேரியர் சஃபாரியை விடைக்கும் ஐஸை நான் சொல்கிறேன் ரொம்ப பிளான்டடாக, அந்த டிப்பிங் எல்லாம் இல்லாமல், அதான் அந்த ஆர்கிடெக்சரோட அட்வான்டேஜ். இத்தனைக்கும் அது ரியரில் இண்டிபெண்டன்ட் கிடையாது, ட்விஸ்பி மேக்ஸில் தான் அதை கொடுத்துருப்பாங்க. அந்த டீசலோட டார்க்கில் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். இங்கே டார்க் ஜாஸ்தி, ஆனால் வெஹிக்கிளுடைய கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் லேட்ரல் ஃபோர்ஸஸையும் கொஞ்சம் ரோல்லையும் அவுட்புட்டை கொடுத்துட்ருக்கு. ஸ்டியரிங்லேயும் நீங்கள் பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறது பார்த்தீங்களா, ஃப்ரண்டில் இருந்து புல் பண்ணி போகிறதுக்கும் பின்னாடி இருந்து புஷ் பண்ணுறதுக்கும் அந்த டியூனிங்கில் வந்து கொஞ்சம் நிறைய
ஏரியாஸ் வந்து இன்னும் டியூன் ஆக வேண்டியிருக்கு. அந்த ஒரு 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 கன்சர்ன் வந்து இதில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 80-90க்குள்ளெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. கொஞ்சம் ஒரு 110 120ல் நம்ம புஷ் பண்ணும்போது தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. இது தான் இதோடைய ஃபஸ்ட் அப்சர்வேஷன். இப்போ இந்த மாதிரி ஹை டார்க்கி ஹை பவர்ஃபுல்லான ஈவிஸுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஸ்டாப்பிங் பவர் வந்து ஒரு ஃபேக்டர். இங்கே எல்லாருமே 0 to 100 வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்டாப்பிங் பவர் வந்து செக் பண்ணணும் பாருங்கள். இப்போ இந்த லேன் ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த ஃபரீடாபாத் ஹைவே நான் பிரேக்ஸ் வந்து செக் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்பாஞ்சி பிரேக்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த பிரேக்கில் ஜிஃபோர்ஸே இல்லை. தானே ஜிஃபோர்ஸ் இருந்தா லைட்டாக இருந்திருக்கு. ஆனால் இங்கே ஜிஃபோர்ஸ் இல்லை. ஐவி பேக்குன்னு ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நம்ம ரெகுலர் பிரேக்ஸ் வந்து வேக்யூம் அசிஸ்டடில் தானே நமக்கு பவர் பிரேக் ஒர்க் ஆகும். இங்கே வந்து அந்த வேக்யூம் அசிஸ்டட் வந்து இனிஷியலி தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பிரேக் பண்ணாலே பிரேக் பெடல் வச்சோடனே இங்கே ரீஜன் ஒர்க் ஆகுது. இனிஷியலி ரீஜன் ஒர்க் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பெடலுக்கான சிஸ்டம். அப்போ இங்கே ரீஜென்ரேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் இருக்குது. ஹை ஸ்பீட்ஸில் நம்ம அந்த ஸ்பாஞ்சி பிரேக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்து நம்ம பிரேக் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீட்ஸ் மட்டும் பில்டு பண்ணி இதோடைய ஸ்பீட்ஸை மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலி வெஹிக்கிள் வந்து ரியர் வீல் டிரைவ் டார்க்கினால ஸ்பீட்ஸ் வந்து சூப்பராக பில்ட் ஆகுது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் நீங்கள் கார்னருக்குள்ளே என்ட்ராகும்போது ஃபுல் அந்த இந்த ஆக்சிலேட்டரோட ஃப்ளோலே நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து என்ட்ராகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருப்போம். ரீசன் அந்த ரோல்னால. ரைடு தான் இங்கே பாருங்கள். நீங்கள் வந்து அந்த நல்ல ரோட்லேருந்து காங்கிரீட் ரோடுக்குள்ளே வந்தோடனே அந்த காங்கிரீட் ரோடோட அண்டுலேஷன்ஸை இது பர்ஃபெக்டாக எடுத்தாச்சு. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் நீங்கள் வந்து போக முடியும். அந்த ஒரு பர்ஃபெக்டான ஃபீட்பேக் நமக்கு மிஸ் ஆகுது. இதை இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா இந்த ஃபேட்டான பேட்ரி வெயிட் வந்து இந்த சேசிஸ் அப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்குது. சாஃப்டான சஸ்பென்ஷன் வந்து மேலே கீழே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுல உள்ள அந்த ஒரு பிஸினஸ் தான் நமக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை மட்டும் மிஸ் பண்ண வைக்கிறது. மற்றபடி நீங்கள் ரெகுலர் டிரைவர்ஸ் எல்லாம் இதை பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு 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 ஹேண்ட்லர் பர்ஸ்பெக்டிவில் எதிர்பார்த்தோன்னா மட்டும் ஒரு சின்ன மிஸ்ஸிங். ஆனால் இவங்க இதோடைய ஃபோக்கஸை ஃபுல்லாக வந்து அவங்க அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு பாயிண்ட். இப்போ நமக்கு இதில் வேறு டிரைவ் மோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் மாடலில் பேசிக்காக சிட்டி தானே நம்ம சொன்னோம். இப்போ பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பூஸ்ட் போட்டோன்னா பேக்கில் இருந்து ஒரு புஷ் வந்தாச்சு. பூஸ்ட் வந்து ஆக்சுவலி எப்படின்னா இவங்களுக்கு வந்து பயங்கரமாக பேட்ரி வந்து ட்ரெயின் பண்ணும். ஏன்னா இண்டக்ஷன் மோட்டார் வந்து ஃப்ரண்ட்லேயும் நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டுது. நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து தெரியுது பார்த்தீங்களா, ஒரு புல் தெரியுதா, டேனி தெரியுதா, தலையில் ஃபீல் ஆகுது இல்லை? அப்படி ஒரு ஃபுல் ஃபீல் ஆகுது பூஸ்டில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ட் மோட் வந்து நம்ம ரெகுலர், நம்ம யூஸ்வலி நம்மளுடைய ரெகுலர் மோட். சிட்டி வந்து ஸ்டாண்ட் பை. சிட்டி இதனுடைய ரெகுலர் டிரைவ் மோட்லேயே நமக்கு அது தாராளம் போதும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளஷ் ரைட் குவாலிட்டி எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம பின்னாடி சீட் பார்க்கலாம். இப்போ ரியரோடைய ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். 2 விஷயம் பாருங்கள். கர்வோடைய டிரைவில் நம்ம சொல்லியிருந்தோம் டாடா மோட்டார்ஸோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் அவங்களோட சீட்ஸில் நம்மளுடைய பேக், அதாவது ஸ்பைன் வரக்கூடிய இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. பொதுவாக சீட்ஸ் வந்து ஸ்கூப்டாக இருக்கும், நம்மளை அப்படி உள்ளே வாங்கும்னு நம்ம சொல்லுவோம். இது என்னென்னா அது என்ன டிசைனுன்னு உள்ளது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் காட்டுறதுல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இவ்வளோ இடம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இந்த ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணுதுன்னா எவ்ரி டைம் வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது நம்மளை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஸ்பைனில் ஒரு லோடாகவே இருக்குது. ஏதோ ஒன்று நம்மளை தட்டிக்கிட்டே, எனக்கு எப்படின்னா நான் இன் பண்ணி இருக்கிறதுல அந்த பெல்ட்டையும் அதையும் தட்டி பெல்ட்டை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. இது ஒன்று. செகண்ட் ஒன் அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இல்லை ட்ராவல் பண்ணுறவங்க 2 டைப்பில் இருப்பாங்க பேசிக்கலி. ஒருத்தங்க வந்து ப்ளஷ்ஷான ரைடு எதிர்பார்ப்பாங்க. இந்த ப்ளஷ்ஷான ரைடை எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா அப்சார்பண்டாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இது ஆக்சுவலி அப்சார்பண்ட்னா உங்களுடைய எல்லா மூமெண்ட்ஸும், காரோடைய எல்லா மூமெண்ட்ஸும் நம்ம பாடியில் தெரியும். இது பார்த்தீங்களா, அந்த ஒரு மூமெண்ட்டே தெரிஞ்சிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் லைட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஜேரிங்காக இருக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இதில் பேலன்ஸ் கண்டிப்பாக இல்லை. இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு டியூனில் இருக்குது. சாஃப்ட்னா ரொம்ப சாஃப்டான ஒரு டியூனில் இருக்குது.
அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் இது வந்து ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை அட்ரஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து சாஃப்ட்னஸ் பிடிக்காமல் பேலன்ஸ்டு பிடிக்கக்கூடிய பர்சன் தான். எனக்கு வந்து இது இந்த செட்டப் வந்து கொஞ்சம் அனாயிங்காக இருக்குது. ஏன்னா இந்த முதுகில் இது தள்ளிட்டு இருக்கிறது ப்ளஸ் இது ஃபுல்லாகவே பிஸியாக வெர்டிக்கல் மூமெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் சாஃப்டான ஒரு ப்ளஷ்ஷான ரைடு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது பிடிக்கலாம். அப்போ இதுதான் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புரோக்கன் ஜாயின்ட்ஸு பிரிட்ஜஸோட ஜாயின்ட்ஸ் எல்லாமே அது எடுக்குது, சோக் பண்ணுது, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. லீகல் ஸ்பீட்ஸை தாண்டி நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக 109 110 போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மூமெண்ட் இதில் பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி நீங்கள் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணாலே இப்போ நான் சொன்ன இந்த ஃபோர்ஸஸோடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆகுது, செட்டிலே ஆக மாட்டேங்குது. இதுதான் ரியர் சஸ்பென்ஷனுடைய ஹைவே டிரைவுடைய ஃபீட்பேக். இப்போ நீங்கள் டாட்டா ஃபேன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அக்ரி பண்ண மாட்டாங்க. டாட்டா ஃபேன்ஸுக்கு வந்து பேப்பர் ஸ்பெக்கில் இருக்கிற டேட்டாவும் அவங்க டெஸ்ட் ட்ரைவே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் தான், அதை தான் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, நான் இதுலேயே நினைக்கிறேன். ஆனால் நான் என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து காலையில் 6 மணிக்கு வெஹிக்கிள் எங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் ஆனது. ஆல்மோஸ்ட் 12:02 அப்ராக்சிமேட்லி ஒரு 4 மணி நேரமாக நாங்கள் வந்து இதை ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹேண்ட்லிங் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற ஒரு எதிர்பார்க்குற பர்சனுக்கு நிறைய கனெக்டிவிட்டிஸ் மிஸ் ஆகுது. ஆனால் ஒரு ரெகுலரான பையருக்கு இது பிரச்சனையே கிடையாது. மெயினான டாட்டா ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல முடியும்னா, நீங்கள் கண்டிப்பாக அதை டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்களா, ரோல் வந்து அந்த ரோல் அதில் இருக்குது, ரோலும் ஸ்லைட்டாக இருக்குது. ஆக்சுவலி இன்னும் இதில் கொஞ்சம் கூட பெட்டர்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது கம்ப்ளீட்னஸுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம சிட்டி டிரைவில் பேக் சீட்டை பார்க்கலாம். இது ஆக்சுவலி வந்து நம்ம கொஞ்சம் பேட்டரான ரோட்ஸில் வந்து நான் வந்து அந்த ஃபீட்பேக்கை குயிக்காக சொல்கிறேன். ஏன்னா வீடியோ லெங்த் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஸ்லோ ஸ்பீட்ஸில் செம்மையான ரைடு வந்து பின்னாடி கொடுக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா அப்சார்பண்ட்டாக இருக்குது, ரோடோட அண்டுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அது சோக் பண்ணி எடுக்குது. நம்ம வந்து லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி பர்ஃபெக்ட். அந்த லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டியோட பர்ஃபெக்ட்னஸ்னால தான் நமக்கு வந்து ஹைவேஸில் ஒரு ஃப்ளோட்டு க்ரியேட் ஆனது. லோ ஸ்பீட் நீங்கள் ரொம்ப பேட்டர்டான ரோடு, உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஷ்ஷான ரைடு வேணும்னா கண்டிப்பாக ஹேரியர் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இப்போது டாட்டா கிட்ட வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்சர்னில் ஒன்று இந்த சீட்டோடைய இந்த டிசைன் தான். அவங்க ஏன் இப்போது லேட்டஸ்ட் கார்ஸில் எல்லாம் இந்த ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது கண்டிப்பாக என்னென்னா, நம்ம கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பேக்கை மட்டும் தனியாக வந்து தெரிய வச்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு நெகட்டிவிட்டி லோ ஸ்பீடில் கூட. மற்றபடி லோ ஸ்பீட் பர்ஃபெக்ட். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் இன்னும் அதை தெளிவாக என்ன சொல்லணும்னா, இந்த மல்டி டியூன் வால் கான்சென்ட்ரிக் லேண்ட் வந்து நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால தான் லோ ஸ்பீடில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டக்கிளுக்கு மேலே வந்து அந்த சஸ்பென்ஷன் போகும்போது அந்த டேம்பிங்கை வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்டாக அது கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதில் எம்டிவிசிஎல் உங்களுக்கு பர்ஃபெக்ட், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது வந்து கேபினுக்குள்ளே அந்த நம்ம உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு அது ஃபுல்லாக கிடைக்காததுக்கு காரணமே இந்த ப்ரொஜெக்டட் சீட்டு தான். இப்போ நம்ம வந்து சீட்டோட ப்ளஷ்னஸ் வந்து நம்மளை அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மெட்டீரியல் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருந்திருந்தா, ஐ அந்த டன்லப்பை நான் சொல்கிறேன், இருந்திருந்தால் அந்த எம்டிவிசிஎல் வந்து ஒர்க் பண்ணுறதோட எஃபெக்ட் வந்து இன்னும் கேபினுக்குள்ளே நல்லாவே எலிவேட் ஆகிருக்கும். அதில் தான் ஒரு கேப். இப்போ மேபி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அது ஃபீல் ஆகாமல் போகலாம். அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அந்த பேலன்ஸில் தான். இப்போ நீங்கள் ஹைவேஸில் இது என்ன நடந்ததுன்னா, இந்த சாஃப்ட்னஸ் நமக்கு ஹேண்ட்லிங்கை வந்து டேம்பர் பண்ணிச்சுது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ட் ரோட்ஸில் அப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா மெயினாக ரியரில் தான் அது நல்லா தெரியும், ஃப்ரண்டில் பெருசாக தெரியாது. ஏன்னா ஃப்ரண்டில் உங்களுக்கு அந்த சீட்டிங்கில் இந்த பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்டில் சீட் வந்து ஓரளவுக்கு நம்மளை வாங்கி தான் வச்சுருக்கோம். அதான் அந்த டிஃப்ரென்ஸ். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பாருங்கள். இப்போ ஆக்சுவலி ரேஞ்ச் வந்து ரியல் வேர்ல்டாக நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பு கிடைக்கல. இவங்க வந்து அந்த C75 சொல்லக்கூடிய ரியல் வேர்ல்டு கண்டிஷனுக்கு டாட்டா ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. 65 கிலோவாட் ஹவருக்கு 420 445 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 75ல் இந்த QWD இல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா 480 505 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 75 ஆல் வீல் டிரைவ் சிஸ்டத்துக்கு 460 490 சொல்கிறாங்க. இப்போ எங்களுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 92% வெஹிக்கிள் கொடுத்தாங்க. இப்போ வந்து 62% இருக்குது. அப்படி தான் நடனே
62ல 218 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் காட்டுது. ஆனால் இது வந்து நம்மளால் ரேஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய நேரம் நிப்பாட்டி இருந்தோம், ஹைவேஸ் போனோம், சிட்டிக்குள்ளே ஓட்டினோம், ஏசியிலே நிறைய நேரம் நின்றுது. இது வந்து ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா பேட்டரிக்கு வந்து ஒரு அன்லிமிட்டெட் வாரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சினாரியோ இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓனருக்கு வந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் இயர்ஸுக்கு வந்து வாரண்டி தர்றாங்க. செகண்ட் ஓனராக இருந்தால் 10 வருஷம் இல்லை 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ் தர்றாங்க. மோட்டருக்கு வந்து 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. வெஹிக்கிளுக்கு வந்து 3 வருஷம் இல்லை 1,25,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி இருக்குது. அப்படின்னா வாரண்டி வந்து நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதா. இப்போது வேர்டிக்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்டோடைய ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. ராக்கில் கிளைம் பண்ணது ப்ளஸ் அவங்களுடைய ஒரு ஆஃப் ரோட் ஆக்டிவிட்டி, ட்ரிஃப்டிங், அந்த லான்ச்சு, அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதில் எல்லாம் பெரிய குறை இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த குவாட் மோட்ரு, அந்த ஆப்வியஸ்லி அந்த QWDன்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டமும் அந்த 2 மோட்டர் செட்டப்பும் ரியர்லையும் ஃப்ரண்ட்ல இருந்த இண்டக்ஷன் மோட்டரும் சேர்ந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஆனால் ரோடில் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது கம்ப்ளீட்டாக கொடுக்கலன்னு சொல்ல முடியும். என்னென்னா நான் முதல்ல பேசும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷனாக இருந்தால் அது வந்து ஹைவேஸில் ஹேண்ட்லிங்கில் லேபிலிட்டி கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்குது. ஆனால் சம்படி வந்து ப்ளஷ்ஷான ரைடு எதிர்பார்க்குறவங்க பேட்டர்டான ரோடில் லோ ஸ்பீடில் சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும்போது அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சீட்டு தான் இதை இதையும் ஸ்பாயில் பண்ணுறது. இந்த போர்ஷன் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இது இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்குது. ஆனால் ஃப்ரண்டில் பாருங்கள், ஃப்ரண்டில் இது உள்ளே இருக்குது. இதுதான் ரெண்டோடைய டிஃப்ரென்ஸ். இது வந்து நம்ம முதுகை வந்து அப்படி வாங்கி வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக குழப்புறது இதுதான். இது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க, இங்கேருந்து உங்களை புஷ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ரியர்லையும் இதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த மூமெண்ட்ஸில் எல்லாமே அது எதுவும் பண்ணாது. இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் லோக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் மற்றபடி பழைய டாட்டா கார்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது பில்டில், மெட்டீரியல் சாய்ஸில், அதெல்லாம் மெட்டீரியலை வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறதுல எல்லாமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு அவிட் ஹேண்ட்லிங் ஃபேனுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுமான ஒரு டவுட். ஆனால் நீங்கள் ஒரு ப்ளஷ்ஷான ரைடு எதிர்பார்க்குறவங்க கூட வந்து அந்த டிப்பிக்கலாக டாட்டாவுடைய ஒரு ஸ்டைலில் அடாப்ட் ஆகிற கஸ்டமர்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து டெசிஷன் எடுங்க. இப்போ இது வந்து டாட்டாவோட நேஷ்னல் மீடியா ட்ரைவ் எம்பார்க்கோ டைமில் இதை பப்ளிஷ் பண்ணணும்னா நாங்கள் நினைக்கிறோம். ஆக்சுவலி வந்து இது வந்து சண்டே ப்ளேஸ் பண்ணணும். சண்டே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் நாளைக்கு இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறோம். இல்லைன்னா இது மண்டே நீங்கள் பார்ப்பீங்க. இதோடைய ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தயவுசெய்து டாட்டா ஃபேன்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஓட்டி பார்க்காம ஃபீட்பேக்ஸே கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. ஓட்டி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக கண்டிப்பாக அதை டிபேட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.